செல்போன்களை அதிக அளவில் பயன்படுத்துவது மனிதகுலத்திற்கே எதிரானது என்று அமைச்சர் மையநாதன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் 7வது ஆண்டு புத்தக திருவிழா தொடங்கியது. இதனை அமைச்சர்கள் ரகுபதி, மையநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அப்போது பேசிய அமைச்சர் மையநாதன், வாழ்க்கையை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கொண்டு செல்வதற்கு புத்தகங்கள் உதவும் என்று கூறினார். பெரும்பான்மையான நேரங்கள் நான் உட்பட அனைவருமே நாம் அதிகமாக செல்போனை பயன்படுத்த தொடங்கியிருக்கோம். அது ரொம்ப ஆபத்தானது. முழுக்க நம்மளுடைய மனித இனத்திற்கு எதிரானது என்று கூட நான் குறிப்பிட்டு சொல்வேன். ஏனென்றால் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை என்பது மிக மிக உன்னதமானது. சென்னையில் குப்பைகளுடன் தவறுதலாக வீசப்பட்ட 5 சவரன் தங்கச்சங்கிலியை உரியவரிடம் தூய்மை பணியாளர் சேர்த்த செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மந்தைவெளிக்கு உட்பட்ட வேலாயுத ராஜா சாலையில் பேட்டரி வாகனம் மூலம் குப்பைகளை சேகரிக்கும் பணியில் தூய்மை பணியாளர் ரவி ஈடுபட்டு வருகிறார். பல ஆண்டுகளாக அதே பகுதியில் தூய்மை பணியாளராக இருக்கும் ரவியின் வாகனத்தில் இருந்த குப்பையில் 5 சவரன் தங்கச்சங்கிலி கிடந்தது. உடனடியாக அந்த தங்கச்சங்கிலி கிடைத்த விவகாரத்தை தனது மேற்பார்வையாளருக்கு தெரிவித்த ரவி பின்னர் அதனை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். இந்த ஏழ்மையிலையும் நீங்க அந்த பொருள் மேல ஆசைப்படாததுக்கு என்ன காரணம்? ஐயா, நம்ம கிட்ட இருக்கிற காசே நிக்க மாட்டேங்க ஐயா. அந்த பொருள் ஆக போகுது. சொல்ல போன நான் வருஷம் ஃபுல்லாக தான் வேலை செய்யறேன். அந்த காசு வந்தா வீட்டுக்கு ஆகும். இந்த பொருள் வீட்டுக்கு ஆகாது. ஏன்னா அது நினைக்காது. தங்களுக்கு வாக்களிக்காத மக்களை எல்லாம் மத்திய பாஜக அரசு பழிவாங்கி வருவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய நிதிநிலை அறிக்கையை கண்டித்து தூத்துக்குடியில் எம்பி கனிமொழி தலைமையில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய கனிமொழி, மைனாரிட்டி மக்களுக்கு எதிராக மத்தியில் பாஜக ஆட்சி செய்து வருவதாக விமர்சித்தார். தனக்கு வாக்களிக்காத மக்களை எல்லாம் தான் ஆட்சி பொறுப்பில் இருப்பதற்கு பயன்படாதவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்றே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் பாஜக ஆட்சி. எந்த ஊருக்கு போய் கேட்டாலும் இங்க இல்ல, ஆனால் 100 நாள் வேலை நகரங்களை விட்டு வெளியே காலடி எடுத்து வைத்தால் முதலிலே அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் ஆண்களும் கேட்கக்கூடியது 100 நாள் வேலை கிடைக்கல, 100 நாளுக்கு சம்பளம் வரல. நீலகிரி மாவட்டம் உதகையில் மழை காரணமாக தற்காலிகமாக படகு சவாரி நிறுத்தப்பட்டது. வார விடுமுறை நாட்களில் சுற்றுலா தலங்களில் அதிகமாக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை குவியும் நிலையில் கடந்த 10 நாட்களாக உதகையில் பெய்யும் மழையால் அவர்களின் வருகை குறைந்துள்ளது. இந்த நிலையில் உதகை படகு இல்லத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதாலும் மழை மற்றும் காற்று காரணமாக மிதி மற்றும் துடுப்பு படகுகளின் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ராமேஸ்வரம் பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் நடுப்பகுதி வான வேடிக்கையுடன் இணைக்கப்பட்டது. பாம்பன் பழைய ரயில் தூக்கு பாலத்தின் உறுதித்தன்மை குறைந்ததால் புதிய ரயில் பால கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதிய பாலத்தின் தூக்கு பகுதி வான வேடிக்கையுடன் இணைக்கப்பட்டது. வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மண்டபம் இடையிலான ரயில் சேவை தொடங்க வாய்ப்புள்ளதாக தென்னக ரயில்வே பொது மேலாளர் RN சிங் செய்திக்குறிப்பின் வாயிலாக தெரிவித்திருந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 15 வயது சிறுவன் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். கரம்பக்குடி பங்களாகுளம் பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவலர்கள் அப்பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அருண் பிரசாத் மற்றும் 15 வயது சிறுவன் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 160 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதில் 15 வயது சிறுவன் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார். வேலூர் மாவட்ட காவல்துறையில் துப்பறியும் நாய் படைப்பிரிவில் சிறப்பாக பணிபுரிந்த மோப்பநாய் லூசி உயிரிழந்தது. மோப்பநாய் லூசி கொலை, கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் திறம்பட செயல்புரிந்து குற்றவாளிகளை கைது செய்ய உதவி புரிந்துள்ளது. இந்நிலையில் மோப்பநாய் லூசி வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தது. மோப்பநாயுடன் பணிபுரிந்த காவலர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே விபத்தில் உயிரிழந்த காவலரின் உடல் 21 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. பேதாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 34 வயதான ராஜேஷ் என்ற காவலருக்கு மனைவி மற்றும் 3 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் சென்னை ஆயுதப்படையில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் சொந்த ஊருக்கு விடுப்பில் சென்ற ராஜேஷ் இருசக்கர வாகன விபத்தில் உயிரிழந்தார். இதையடுத்து ராஜேஷின் சொந்த ஊரில் 21 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. Volleys, fire! சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மின்கசிவால் கூரை வீடு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. துக்கியாம்பாளையம் ஊராட்சி மாரியம்மன் புதூரைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் தனது குடும்பத்துடன் குடிசை வீட்டில் வசித்து வந்தார். இவரது குடிசையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தால் வீடு முழுவதும் தீ பற்றி எரிந்தது. நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். எனினும் வீட்டில் இருந்த 1 லட்சம் ரூபாய், 4 பவுன் தங்கம், வீட்டின் பட்டா பத்திரம், குழந்தைகளின் பள்ளி சான்றிதழ்கள் உள்ளிட்டவை எரிந்து நாசமாகின. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஒரே வழித்தடத்தில் 4 ரயில்கள் எதிராகவும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் நின்று கொண்டிருந்த சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். லிங்கராஜ் ரயில் நிலையம் அருகே விபத்தை ஏற்படுத்துவது போல நேருக்கு நேராகவும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் ரயில்கள் நின்று கொண்டிருந்தன. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியானது. அதற்கு விளக்கம் அளித்தக்கூடிய கிழக்கு ரயில்வே ஒரே நேரத்தில் 1க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கக்கூடிய வகையில் வழித்தடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எந்த ஒரு விதிகளையும் மீறவில்லை என்றும் பாதுகாப்பில் எந்தவிதமான குறைபாடும் இல்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. ஏமாற்று வேலையை செய்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய பூலோகத்தை உருவாக்கியுள்ளதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மத்திய பாஜக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய தயாநிதி மாறன், மத்திய பட்ஜெட்டில் அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் பீகார், ஆந்திரா மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு மக்கள் யானை போல் அவர்களுக்கு மெமரி, ஞாபக சக்தி. இந்த மாதிரிகளை வஞ்சிக்கின்ற போது நாங்கள் மறக்கவே மாட்டோம். உனக்கு சரியான பாடத்தை பகட்டுவோம். அதே போல் பரவாயில்ல, எங்களுக்கு நாங்க இப்படியாவது முதலமைச்சர் இருக்கார், அவர் நம்மை காப்பார். தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிப்பதை மறக்க மாட்டார்கள் என்றும் சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். மத்திய அரசின் திட்டங்களை திமுக பயன்படுத்துவது இல்லை என்று மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பட்ஜெட்டின் சிறப்பம்சங்கள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங், பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங், கடந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு மாற்றங்களையும் புதுமைகளையும் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்திருப்பதாக புகழாரம் சூட்டினார். So from 879 crore budget, when you were in power at center, you have got 6,362 crore when you are not in power at center and you are in power at state and you say we want to go on Bandh. Means you are protesting why your budget has been increased. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான ரயில் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்பட்டதை விட 8 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜிதேந்தர் சிங் கூறினார். சாமி வணக்கம். இந்த மாதிரி நானு இல்ல ஒன்னே ஒண்ணு, இவ்வளோ பிரச்சனையை பத்தி, தமிழ்நாடு பிரச்சனை பத்தி நான் பேசியிருக்கிறேன். ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்றாங்க, அது திருப்பி என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் பெயர் இடம்பெறாதது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்த கருத்து இது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 48 லட்சம் கோடிக்கு போடப்பட்டுள்ள பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் வராமல் எப்படி இருக்கும் என கேள்வி எழுப்பினார். எல்லா மாநிலம் பேரும் வரல, இது ஒரு பெரிய பிரச்சனையா? பேர் வராத ஒரு பிரச்சனையா? இல்ல தொடர்ந்து பட்ஜெட்ல ஒரு மாநிலம் பேர் வராது ஒரு பிரச்சனையா? அப்போ நிதி வருது இல்ல.
பட்ஜெட்டில் பீகார், ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு அப்பாசாமி ஆளை விடுங்க என்று அன்புமணி பதிலளித்தார். கோவையில நல்லா கேள்வி கேட்பீங்களே, இவ்வளவு நாளா நல்ல ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்பீங்க. இந்த முறை என்னாச்சு உங்களுக்கு எல்லாம் புரியல. இவ்வளவு காலமா இவ்வளவு வருஷமா வந்துட்டு இருக்கிறேன் நானு. கேரளா மாதிரி கேள்வி கேட்கறீங்க. தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது அரசின் தோல்வி என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டினார். நேற்றைக்கு முன்தினம் ஆடி மாதம் என்பதால் அதிக காற்று, அந்த 36 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த காற்று வீசிய போது அந்த ரோப்காருடைய வீல் என்பது அந்த ரோப்காரினுடைய கம்பி வடத்திலிருந்து நழுவிவிட்டபடியால் ரோப்கார் செயலிழந்து விட்டது. கரூர் மாவட்டம் ஐயர்மலையில் தொடங்கி வைக்கப்பட்ட 2வது நாளிலேயே ரோப்கார் பாதையில் நின்றது குறித்து அமைச்சர் சேகர் பாபு தந்த விளக்கமே இது. வைணவ பாடங்களில் தேர்ச்சி பெற்ற 65 மாணவர்களுக்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு சான்றிதழ் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொடர் தோல்வி தந்த விரக்தியால் பாமக நிறுவனர் ராமதாஸ் முதலமைச்சரை உரிமையில் பேசியுள்ளதாக கூறினார். நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற வகையில் அதற்குண்டான மரியாதையை அவர் வயதிலே மூத்தவராக இருந்தாலும் தர வேண்டும். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் சந்திக்காத ஏச்சுக்கள் பேச்சுக்கள் அல்ல. வரும் ஆடி 18ஆம் தேதி பந்தக்கால் நடப்பட்டு அனைத்து உலக முருகன் மாநாட்டு பணிகள் தொடங்கப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு கூறினார்.